குமரனோட பேரை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஜெயிச்சுதா குமரன் சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அசத்துறாத எல்லாருமே வந்து குமரன பாராட்டுறாங்க. அதனால அவருக்கு ப்ரைஸும் குடுக்குறாங்க. விஜய் டிவில வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு குமரன். அதனால எல்லாருமே அப்படியே எக்ஸைட்டா பார்த்துட்ருக்காங்க. இத பார்த்து விஜய் வந்து மனசு கஷ்டப்பட்டு அப்படியே வந்து ஓரமா நின்னு கை தட்டி சந்தோஷப்படுறாரு. அப்படியே வந்து யாருக்கும் தெரியாம வந்து பார்த்துட்ருக்காரு. எங்க வந்து என்ன பண்றாரு, குமரன் கிட்ட கேட்குறாங்க, "நீங்க இந்த அளவு வெற்றிய வந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க மேடை வரைக்கும். உங்களோட வெற்றிக்கு யார் காரணம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாம குமரன் வந்து விஜய் பேர் எப்படி சொல்றது? அத்தை வேற இருக்காங்களேன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்து வந்து என்ன பண்றாரு, என்னோட வெற்றிக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா இந்த போட்டியில கலந்துக்க சொல்லியும், அதே டைம்ல எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தது எல்லாமே வந்து அப்படின்னு சொல்லிட்டு, என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் தான் எல்லாமே பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பேர சொல்லாம அப்படி சொல்றாரு. அத பார்த்தா விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு யாருக்கும் தெரியாம. எங்க வந்து எல்லாருமே வந்து சந்தோஷமா குமரன வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. அப்புறம் அப்போ வந்து அவர் விஜய் ஹெல்ப் பண்ணது, விஜய் அவருக்காக எல்லாமே பண்ணது, அதையெல்லாம் நெனச்சு நெனச்சு பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாரு. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாரு, குமரன் வந்து வெளிய வராரு. வெளிய வரும்போது கரெக்ட்டா விஜய பார்த்துட்டாரு. விஜய் அப்படின்னு சொல்றாரு. விஜய் மீட் பண்ணி தேங்க்ஸ் சொல்றாரு. "ரொம்ப தேங்க்ஸ் விஜய். நீங்க இப்படி பண்ணதால தான் இந்த அளவு நான் வந்திருக்கேன்" அப்படின்னோனே, "அதெல்லாம் இல்லங்க. உங்க உழைப்பு தான் காரணம்" அப்படின்னு சொல்றாங்க. "எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுமா?" அப்படின்னோனே, அப்படியே குமரன் பார்க்குறாரு. "ப்ளீஸுங்க, காவேரி இல்லாம என்னால வாழவே முடியல. காவேரி தாங்க என் வாழ்க்கை. காவேரி தான் எனக்கு எல்லாமே. ப்ளீஸுங்க, காவேரி மட்டும் வந்து என்னை பிரிச்சிடாதீங்க காவேரி. என்னை உங்களுக்கு தயவு செய்து கெஞ்சி கேட்குறேங்க" அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதையெல்லாம் கேட்டு வந்து குமரனால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப மனசு கஷ்டப்படுறாரு. இங்க வந்து காவேரி வந்து மனசு கஷ்டத்தோட இருக்காங்க. "உனக்கு விஜய் வந்து தெரியுமா காவேரி ஃபங்ஷனுக்கு?" அப்படின்னோனே அமைதியா இருக்காங்க. "உண்மைய சொல்லு காவேரி, உனக்கு தெரியும் தானே?" அப்படி "ஆமா எனக்கு தெரியும்." "அப்புறம் ஏன் விஜய் கிட்ட நீ பேசவே மாட்டேங்கிற?" அப்படின்னோனே, "நான் எப்படி பேசுவேன் மாமா? நான் பேச முடியாது." அப்படின்னோனே, அந்த டைம்ல கரெக்ட்டா கங்கா வருவாங்க. கங்கா வந்து எப்படி பேசுவா அவ? அதான் அம்மா சத்தியம் வாங்கிடுச்சு அவகிட்ட. "என்ன சொல்ற கங்கா?" "ஆமா, அம்மா வந்து விஜய் கூட பேசக்கூடாது, பழகக்கூடாது. அதே மாரி விஜய் பத்தி யோசிக்கவே கூடாது. இங்க நான் சொல்றத மட்டும் தான் நீ கேட்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமா வாங்கிட்டு இருக்குது. "அப்புறம் அவ எப்படி பேசுவா? அதான் விஜய பார்த்துட்டு பேசாம வந்துட்டா." அப்படின்னோனே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. பாவம் அந்த மனுஷன். எப்படி இந்த மனுஷன் கெஞ்சிட்டு நிக்கிறாரு. காவேரி மேல உண்மையிலேயே அவர் ரொம்ப பாசம் வச்சிருக்காரு போல்ருக்கு. நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாரி நடந்துக்கிட்டோம்னு நெனைக்கிறேன். ரொம்ப அர்ஜென்ட் பட்டுட்டோம்ல கங்கா அப்படின்னோனே, சரி கவலைப்படாதீங்கங்க. எல்லாமே சரியாயிடும். சீக்கிரமாவே எல்லாம் சரியாயிடும். சரி சரி கங்கா. அத்தை ரொம்ப கோவமா இருக்காங்களா?" "ஆமா, ரொம்ப ரொம்ப கோவமா இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க வந்து விஜய் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு. அப்ப தாத்தா வந்து கேட்குறாரு, "என்ன விஜய்? என்னாச்சுப்பா? குமரன் வந்து வாங்கிட்டான் போல் இருக்கே பரிசு." "ஆமா தாத்தா, எவ்வளோ சந்தோஷமா இருந்தது தெரியுமா? உண்மையிலேயே குமரன் ஜெயிச்சிட்டான் தாத்தா, ஜெயிச்சிட்டார் தாத்தா" அப்படின்னோனே, "இதுக்கெல்லாம் காரணம் நீ தானப்பா. நீ தானே இந்த அளவு வந்து ஊக்கம் குடுத்துருக்க குமரனுக்கு. உன்ன பத்தி எதுவுமே பேசலையே குமரன்" அப்படின்னோனே, "எப்படி தாத்தா பேசுவாரு? அவருக்கு தான் பிரச்சனையில இருக்கார்ல. இப்ப எப்படி என்ன பத்தி பேசுவாரு? என்னமோ போப்பா" அப்படின்றாரு. சரிப்பா, அடுத்து அவங்க குடும்பம் எல்லாம் உன் மேல ரொம்ப கோவமா இருக்காங்களே! எப்பதான் இது சமாதானம் ஆவமாட்டாங்கன்னு நெனைக்கிறேன்ப்பா" அப்படின்னோனே, "ஆமா தாத்தா, எனக்கும் அதான் வந்து கஷ்டமா இருக்கு. அதனால தான் தாத்தா இனிமேட்டு நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் காவேரி வீட்டுக்கே நான் போயிட போறேன்" அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாரு தாத்தா. "நீங்க என்னப்பா சொல்ற?" அப்படின்னு சொல்றாரு. "ஆமா தாத்தா, எவ்வளோ நாள் தான் நான் இப்படியே இருக்க முடியும்? காவேரி இல்லாமயும் அவங்க குடும்பமும் வந்து கண்டிப்பா என்ன ஏத்துக்க மாட்டாங்க. நான் இப்படியே விலகி இருந்தேன்னா, விலகி இருக்க வேண்டியதுதான் கடைசி வரைக்கும். அதனால காவேரி குடும்பத்தோட போறது தான் எனக்கு கரெக்ட்டுன்னு தோணுது தாத்தா. அவங்க எப்படிப்பா உன்ன ஏத்துப்பாங்க? அவங்க வீட்ல கூட அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்களே! நான் பார்த்துக்கிறேன் தாத்தா" அப்படின்றாரு. அடுத்து வந்து இங்க வந்து ஹவுஸ் ஓனர் என்ன பண்றாங்க, எல்லார்கிட்டயுமே வந்து சொல்றாங்க, இந்த மாரி பக்கத்து வீட்ல ஒருத்தவங்க குடுத்தனம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, "யார் வந்திருப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா விஜய் வந்து வீட்லேருந்து வராரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரிக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு விஜய பார்த்துட்டு.